அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையின் 3வது வரி. அன்பு பொறாமைப்படாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். பொறாமை என்பது கடவுளுக்கு பகையான ஒரு ஊன் இயல்பின் செயல். மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்ட நாம் பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, பிறரை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். சமுதாயத்தில் பிறர் பொருளாதார வளர்ச்சியை கண்டு, சமுதாயத்தில் பிறருடைய உயர்வான செல்வாக்கையும் பிறருடைய உயர்ந்த அந்தஸ்தையும் கண்டு சகித்துக் கொள்ள முடியாத சில மக்கள் அவர்கள் மீது பொறாமைப்பட்டு, அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு, அவர்கள் வீழ்ச்சியை காணும் வரை, அவர்கள் அழிவை சந்திக்கும் வரை அவர்களுக்கு எதிராக தீமைகளை செய்து கொண்டே இருந்து அவர்கள் அழிவிலும் அவர்கள் வீழ்ச்சியிலும் இன்பம் காண்கிற மக்கள் தான் இந்த பொறாமை குணம் கொண்ட மக்கள். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளித்தது பொறாமையால் தான். இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தைகளையும் அவருடைய வல்ல செயல்களையும் கண்டு திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்வதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாத மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசுவின் மீது பொறாமை கொண்டு இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளிக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் சவுலை விட தாவீதை அதிகமாக புகழ்ந்து பாடியதால் சவுல் தாவீதை கொல்ல தேடியதும் சவுல் தாவீதின் மீது கொண்ட பொறாமையால் தான். யோசேப்பின் உடன்பிறப்புகள் யோசேப்பை கொலை செய்ய நினைத்து அதன் பிறகு எகிப்திற்கு செல்லும் வியாபாரிகளிடம் யோசேப்பை அடிமையாக விற்றதும் யோசேப்பின் உடன்பிறப்புகள் யோசேப்பின் மீது கொண்ட பொறாமையால் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்ட நாம் மறைநூல் அறிஞர்களை போல் வாழக்கூடாது. தன் எதிரிகளையும் அன்பு செய்கிற யோசேப்பை போல் வாழ அழைக்கப்பட்ட நாம் யோசேப்பின் உடன் பிறப்புகளை போல் பொறாமை குணம் கொண்ட மக்களாக வாழக்கூடாது. தன் பகைவர்களையும் அன்பு செய்து வாழும் தாவீதை போல் வாழ அழைக்கப்பட்ட நாம் சவுலை போல் பொறாமை குணம் கொண்ட மக்களாக வாழக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பொறாமை என்கிற ஊனியல்பின் செயல் கடவுளுக்கு பகையான ஒன்றாக இருப்பதால் இந்த செயலில் ஈடுபடுகிற மக்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் நிலை வாழ்வை இழந்து அவர்கள் நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பதால் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவை போல் அன்பில் பூத்த மலர்களாக வெளிப்படுவோம். நம்மை போல் அனைவரையும் அன்பு செய்து வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக அன்பில் பூத்த மலர்களாக வெளிப்படும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.